தன்னோட எக்ஸன் கூட பாக்காம வா குடும்பம் நடத்தலான்னு நம்ம ஹீரோவையே இந்த பொண்ணு கூப்பிடுறா. கிராமத்தோட ஒதுக்குப்புறமான அந்த வீட்டுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர் கூட உள்ள எக்ஸும் அசிஸ்டன்டும் சேர்ந்து போறாங்க. அந்த வீட்டுல போய் தேடும்போது ஒரு செவத்துல மட்டும் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதை உடைச்சு பார்த்தா உள்ள சாமியாடியோட மொத்த அலங்கார பொருளும் இருக்குது. 3 பேரும் இருந்து பேசிட்டு இருக்க நேரத்துல எக்ஸோட முடி மேலமாக்க தூக்குது. அடுத்த செகண்ட்ல அந்த சேரோட அவங்கள இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எலும்பி நின்னு பக்கத்துல நெருப்பு மாதிரி 2 கையோட உருவம் வந்துட்டு போகுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் வெளியே என்ன இருக்குதுன்னு பாக்க போனா கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவை காணும். பார்த்தா தன்னோட மொத்த துணியையும் கலத்திட்டு வா குடும்பம் நடத்தலான்னு நம்ம ஹீரோவையே பார்த்து அந்த பொண்ணு கூப்பிடுறா. இதெல்லாம் பார்த்து ஆடி போன அந்த மனுஷனும் உண்மையாவே இந்த பொண்ணு நார்மலா இல்லன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு போய் கெட்டி போடுறாரு. திருப்பியும் சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே போய் பார்த்தா ஏதோ ஒரு சக்தி 20 அடிக்கு மேல சும்மா சொலந்துட்டு போய் நிக்குது. இதெல்லாம் பார்த்து பயந்து போனவரோ கதவை பூட்டிட்டு உள்ள வந்தா அவரோட கண்ணோட கலருமே மாறுது. நம்ம ஹீரோவோட உடம்புலயும் ஏதோ ஒரு சக்தி பூந்த மாதிரி இருக்குது. கடைசியில இந்த சக்திக்கு பலியானது அந்த அசிஸ்டண்டோட உயிர். நம்ம ஹீரோவா அந்த சாமியாடியோட மொத்த துணியையும் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நெருப்புக்கு முன்னாடி நின்னு படு பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அவரையே அறியாம அந்த நெருப்புக்குள்ள போய் விழுந்து சாக போகவும் எப்படியோ தப்பிச்சு வந்த அந்த எக்ஸ் தான் நம்ம ஹீரோவையும் காப்பாத்தி விடுறாங்க. கார்ல கொண்டு நம்ம ஹீரோவை உட்கார வச்சுட்டு அந்த எக்ஸ் தான் அங்க இருந்து எப்படியோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. சாமியாடியோட ஆவி நம்ம ஹீரோவோட உடம்புலயும் அவருக்கு மேல காதலோட இருந்த அந்த பொண்ணோட ஆவி நம்ம ஹீரோவோட எக்ஸோட உடம்புலயும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எக்ஸும் சிரிச்சுக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கார் அப்படியே தண்ணிக்குள்ள பாயுது. 2 பேரோட உயிரும் அந்த இடத்துல போகுது.